Hi my dear Chalakutis, welcome and welcome to Follow Me Show. This is me Raj. Raj வந்து இன்னைக்கு Follow Me Showக்காக Abbas Opticals அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கேன். Abbas Opticals எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து அண்ணா நகர்ல ஷாந்தி காலனி மெயின் ரோட்லயே இருக்கு. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ₹2 ரூபாயில இருந்து ஃப்ரேம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ₹2 மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே என்னென்னா இவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, எனக்கு எந்த ஃப்ரேம் ஃபஸ்ட்டு சூட் ஆகும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசலாம். ஸோ எஸ், இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த கடையில் வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ ஃப்ரேம்ஸ் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹2. எஸ், அதில் ஃப்ரேம் மட்டும்தான் ₹2. இந்த கிளாஸ் வந்து உங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் மாறும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து மாறும். இந்த ஃப்ரேம் வந்து ₹2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. என் கண்ணுக்கு இது யூனிக்காக இருக்குது மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரேம் பாருங்களேன், 2 கலர் இருக்குது. ஒன்று இதில் ப்ளூ, இதில் பிளாக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காக ஃபீல் ஆகுது இந்த ஃப்ரேம் எனக்கு. ஸோ அவங்கக்கிட்ட அப்படியே நான் பேசலாம்ல, அண்ணன் பிஸியாக பேசக்கூடாதான். எனக்கு கண்ணாடி பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சாதானே. இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது என்ன ஃப்ரேம்னு எனக்கு பேர்லாம் நிஜமாக தெரில. ஸோ இந்த கடையில் இருக்குது அப்ரோர் அப்படின்னு ஒரு அண்ணன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஃப்ரேம்? இது வந்து ஏவியேட்டர் ஷேப்பில் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஏவியேட்டர். ஸோ யூஸ்வலாக இருக்கிற ஏவியேட்டர் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் அந்த கிளப் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஏவியேட்டர்ஸ் மாதிரி வரும் இது. ஓகே டன். இப்போ வந்து சில ஃப்ரேம்ஸ்லாம் எனக்கு வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு தெரியாது. நார்மலாக ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து சிலருக்குலாம் கண்ணாடி போகணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நமக்கு செட் ஆகும்னு சிலருக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நான் குழம்பி போய் வந்திருக்கேன். எனக்கு வந்து எந்த மாதிரி லுக்கு வேணும்னா, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிளாஸான லுக்கில் போட்டு போனோம். அப்படி இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கணும். அதுக்கான ஃப்ரேம் ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாசிக் லுக்கும் வரும் உங்களுக்கு. அதேமாரி வந்து அந்த ஆஃபீஸு அண்ட் பார்ட்டி வேர் போத் தி திங்ஸ் லைக் ஒரு செமி ஃபார்மல் மாதிரி இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரேம்ஸ்லாம் ஃப்ளெக்சிபிளா? எஸ், இது ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம்ஸ் தான். இதோட ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம்ஸும் இருக்குது. பட் மெட்டலில் இவ்வளோ ஃப்ளெக்சிபிள் தான் உங்களுக்கு வரும். வி ஹேவ் லைக் மோர் ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம்ஸ் ஆல்சோ. ப்ரோ, இது எனக்கு ரொம்ப கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் கலரும் உங்களுக்கு அந்த ஸ்கின் டோனுக்கு அப்படியே மர்ஜ் ஆகிடும். அந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ ஓகே, இது ரெண்டும் வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்ட்டிஸ்க்கு போகும்போது அந்த மாதிரி டைமில் ஒரு பார்ட்டி லுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரேம்ஸ்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டி வேஸ்க்கு அந்த மாதிரி வேர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இது எல்லாமே வித்தவுட் நோஸ் பேட், உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷனும் வராது. ஆமாம், நோஸ் பேட் இருந்தால் அது ஒரு மாதிரி அழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து வித்தவுட் நோஸ் பேட்லேயே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாடல்ஸ் இது. சிலர்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, கண்ணாடி போட்டால் எனக்கு அந்த நோஸ் பேடோட வந்து அழுத்தம் வந்து இம்ப்ரெஷன் வருது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது இந்த ஷேப்பே. எஸ், ஹெக்ஸகன் ஷேப் சொல்லுவாங்க. அது ஹெக்ஸகன்லேயே வந்து ஏவியேட்டர் மாடல் இது. ஸோ அதுலேயே வந்து லைக் ரெட்ரோ டைப்பில் அந்த ரவுண்ட் மாடல்ஸ் இருக்குது. மாரி படத்தில் தனுஷ் போட்டிருப்பாரு, அது மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு, நல்லா சொன்னீங்க, கவுண்டர் நல்லா இருந்துச்சு, போலாம். ஆடா நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. யாரை முறைக்கிறா? இப்பெல்லாம் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட்டி வேருக்கான ஒரு ஐவேஸ் இது. கொஞ்சம் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸில் இது இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து அந்த டார்டைஸ் ஷெல் அந்த மாதிரி இந்த ஹிப்ஹாப் கலெக்ஷன்ஸ் மாதிரி இது எல்லாமே. லுக் அட் திஸ், புளித்தோலை செதுக்கி வச்ச மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது எனக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே. சில கிளாஸ்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது
குமிஞ்சா விழுந்துருமோ அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீலே வரல. இது எல்லாமே அந்த ஹிப்ஹாப் அந்த ட்ரெண்டி மாடல்ஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ஃபேன்சி டைப்பில் ஃபங்கி டைப் மாடல்ஸ் இதெல்லாம். நான் வந்து லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எனக்கு கண் வந்து ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீட்டான ஒரு ஃப்ரேம் அப்படின்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ரேமாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எங்களை 0 ப்ளூ பிளாக் சொல்லுவாங்க. அது வித்தவுட் பவர். இட்ஸ் ஜஸ்ட் 799 தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ எனி ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு லேப்டாப் யூசேஜ் அந்த மாதிரி இருக்கும்னா ஸோ லைட் வெயிட் வில் பி ப்ரெஃபரபுளாக இருக்கும். உங்களுக்கு லாங் ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த டைம்லலாம் அதை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் வெரி லைட் வெயிட். ஐயோ ஏதோ கல்யாணம் ஆகி ரொம்ப வயசான மாதிரி இருக்கேன். இதில் இருக்க ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கா? ஆமாம், பர்டிகுலர் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டை ஷேப் சொல்லுவாங்க. கேட்டை ஷேப்ஸ். ஓகே. ஸோ பர்டிகுலர் ஃபார் லேடிஸ் டிசைன்ஸ். நல்லா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். உடைச்சிர போறீங்க. டிஃபரெண்டா இருக்கு. பட் இது வந்து பாய்ஸ்க்கு கிடையாது. இது பர்டிகுலர் ஃபார் லேடிஸ். இந்த ஃப்ரேம்ஸ்லாம் என்ன ப்ரோ? ப்ரோ இந்த ஃப்ரேம்ஸ் நிறைய இப்போ ட்ரெண்டி மாடல்ஸ் இருக்கு. இப்போ நிறைய மணி ஹைஸ்டோட சீரீஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய பேர் கேட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸருக்கான மாடல். ஆமாம், அதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து நின்றுட்டு இருப்பாரு. ப்ரோ நிஜமாவே ஒரு ப்ரொஃபஸர் லுக்கு தருது ப்ரோ. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா பில்லா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதில் நிறைய கலர்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய இது இருக்கு அதில். இது என்ன டைப் ஆஃப்? இது ரெட்ரோ, அந்த ரவுண்ட் டைப். ஸோ கொஞ்சம் நர்ட் லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்து நம்ம கடையில் வந்து ஜஸ்ட் 2 rupees. ஜஸ்ட் 2 rupees. எஸ். ஓகே. ஸோ வெறும் ஃப்ரேம் மட்டும் வாங்கணும்னு வந்தால் ஃப்ரேம் மட்டும் வராது. இது இன்க்ளூடிங் லென்சஸோட தான் இந்த ஆஃபர் கிளப் ஆகும். ஓகே. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். யா, லென்சஸோட ஸ்டார்டிங் வந்து 650லேருந்து இருக்குது சார் நம்மகிட்ட. ஓகே. பேசிக்கான லென்சஸ் உங்களுக்கு. ஸோ லென்சஸ் வந்து ஸ்டார்ட் 650லேருந்து இருக்குது. வித் பவரோட உங்களுக்கு வித் 1 year வாரண்டியோட கிடைக்கும். ஓகே. இந்த ஃப்ரேமும் சரி இன்க்ளூடிங் லென்சஸும் சரி. ஓகே. டாப் ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் டாப் ஆஃப் த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் விஷனில் 354 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு. சிங்கிள் விஷனில் வித் ஆல் தி கோட்டிங்ஸ், ஆப்டிக்கல் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அதில் கவர் ஆகிடும். ஓகே. இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எவ்வளோ மைனஸ் இருக்குது எவ்வளோ ப்ளஸ் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. எனக்கு எவ்வளோ டேஸில் வந்து நீங்கள் மிரர் என்னோட கிளாஸை வந்து டெலிவர் பண்ணுவீங்க? 2 to 3 days மேக்ஸிமம். எனக்கு வித்தின் டேல வேணும் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். அண்ட் இஃப் இட் உங்களால் வர முடியலனா கூட வில் டூ இட் கொரியர் ஆல்சோ. ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம். ஓகே. எஸ், என் வீட்டில் வந்து இப்போ கிட்ஸ் இருக்காங்க. ஓகே. கிட்ஸ்க்கான ஃப்ரேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிட்ஸ்க்குன்னு சொல்லி we have ஸ்பெஷல் எடிஷன்ஸ் இருக்கு கொஞ்சம். ஏன்னா கிட்ஸோட ஹேண்ட்லிங் வந்து ஜென்டலா இருக்காது எப்பவுமே. ஏன்னா சிலர் வந்து கை தூக்கி எறிஞ்சிருவாங்க, சில பேர் வந்து அப்படியே படுத்துருவாங்க. ஸோ கிட்ஸுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷல் ஃப்ரேம்ஸ் இருக்கு. லைக் வந்து இப்போ அவங்களோட ஹேண்ட்லிங்காக வந்து ஸோ நீங்கள் அது மேலே ஏறி உட்காந்தாலும் சரி உடையாது. ஸோ லைக் இது 360 டிகிரி ஃப்ரேம்ஸ். இது கண்ணாடி வந்து ஆட்டி விளையாடுறீங்க. கிட்ஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிறைய யூனிக்கான கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அதே ஃப்ரேம்ஸ் தான். ஓகே. அது மேல உட்கார்ந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், அவர் சொன்னது உண்மையாங்கறத நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போறேன். கிட்ஸோடது நல்லா பார்த்துக்கோங்க. நான் மேலே உட்கார போறேன். ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. இதேதான் இருக்கு. நொறுங்குற சத்தம் கூட கேட்கல. அப்படியே இருக்கு, ஒரு துளி கூட வளையல. ரியலி. சன்கிளாஸஸ் நம்மகிட்ட இருக்கு ஆக்சுவலி. ஓகே. சன்கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா டைப்ஸும் இருக்கு. லைக் போலரைஸ்டும் இருக்கு அண்ட் யூ ப்ரொடெக்ஷனும் சன்கிளாஸஸும் இருக்கு. ஓகே. ஸோ போலரைஸ் உங்களுக்கு 349லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு நம்மகிட்ட. ஸோ நீங்கள் போலரைஸ் ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே ஜஸ்ட் 349. வெறும் 349 ரூபாய். ஸோ அதே நீங்கள் 2 எடுக்கிறீங்கன்னா 600. ஸோ அந்த 600 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 grams ஆஃப் சில்வர் காயின் கிடைக்கும். ஓ. நாட் ஃபார் தி சன் கிளாஸஸ், ஐ கிளாஸஸில் கூட நீங்கள் 650 பர்ச்சேஸ் பண்ணால் கூட சில்வர் காயின் உங்களுக்கு. ஓகே. அது மாதிரி எனக்கு என்ன விஷயம்னா இவ்வளோ சீப் ஆன ரேட்டில் வந்து ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம்னா அது வந்து தரமாக இருக்காங்கிறது வந்து சில கேள்விகள். கண்டிப்பாக. ஸோ அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லா ஃப்ரேம்ஸ்க்கும் வந்து 1 year வாரண்டி இருக்குது. ஸோ எனி ஃப்ரேம்ஸ்க்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் 1 year வாரண்டி அண்ட் ஃப்ரேம் அண்ட் இன்க்ளூடிங் லென்சஸ்க்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எல்லா பக்கமும் போனே இவ்வளோ கம்மியான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறாங்கும் போது அதில் ஏதோ ஒரு வந்து தப்பான விஷயம் இருக்கும்னு சிலருக்கு வந்து ஒரு மனத்தில் வந்து ஒரு விஷயம் மைண்டில் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் இப்போ நம்ம 2 rupees சொல்கிறதால நிறைய இடத்துல ஃப்ரேம் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் ஃப்ரேம்ஸில் மட்டும் தான் இருக்கும் நீங்கள் உள்ளே வந்தப்போ. பட் எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரேம் எடுத்தாலும் ஜஸ்ட் 2 rupees தான் எனி ஃப்ரேம்ஸ். ஸோ
எங்கள் டிஸ்பிளேல இருக்க எல்லா ஃப்ரேம்ஸுமே ஜஸ்ட் 2 rupees தான். உள்ளே வராங்க, ஃப்ரேம் சூஸ் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, கிளாஸை மாட்டுறாங்க, கிளம்பிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் வராங்க. ஆனால் உங்களால் மறுபடியும் வர முடியல, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா கூட நம்மளே கொரியர் அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு போனாலே. ஸோ நம்மளோட வெப்சைட் அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டும் இருக்குது, abbasopticals.com சொல்லிட்டு அதுலேயும் வெப்சைட்லையும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஆர்டர் நான் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எவ்வளோ டேஸில் வந்து வித்தின் நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ 4 to 5 days. 4 to 5 டேஸில் எனக்கு வந்து மிரர் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கு வந்து கண் செக் பண்ணலாமா? கண்டிப்பாக, ப்ளீஸ். ஸோ இது வந்து ஆட்டோ ரிஃப்ளெக்டோமீட்டர் சொல்லுவாங்க. ஓகே. ஏஆர் ஷார்ட்டாக. ஸோ இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஐயில் என்ன பவர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஏதோ தெரியுது வயக்காடு. ஓகே, ஒரு இமேஜ், ஒரு வீடு தெரியும். ஸோ அந்த இமேஜை மட்டும் நார்மலாக பாருங்கள். ஓகே. ஸோ அந்த இமேஜ் பிளராகி கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா ரிலாக்ஸ் ஆகும். இப்போ வந்து எனக்கு ஒரு மிஷின் செக் பண்ணியிருக்கு, இப்போ மேனுவல் செக் பண்ண போகிறோம். ஃபைன். எஸ். இது பேர் ட்ரையல் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃப்ரேமோட ஜஸ்ட் மாடல் மாதிரி. ஓகே. ஸோ இது வந்து ட்ரையல் லென்சஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பவர்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கண் பிளாக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ ரைட் ஐயில் நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? SVR ZKHS PRVTH NSZVR HSNZ2YRV லாஸ்ட் லெட்டர் Y ஆ V ஆன்னு தெரியல. ஸோ இப்போ செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு விஷன் வைஸ் நார்மலாக தான் இருக்குது. ஸோ எந்த பவர்ல கிளியராக இருக்குது, எந்த ஒரு உங்களுக்கு விஷன் வைஸ் நார்மலாக இருக்குது. எஸ், எனக்கு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக் பண்ணியாச்சு. எனக்கு பவர் வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அந்த கிளாஸ் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாங்கிறத இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நீங்கள் கிளாஸ் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து இன்டோரும் இருக்கும், எனக்கு அவுட்டோரும் இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக பார்ப்பேன், மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி. ஃபைன். ஏன்னா உங்களுக்கு 0 பவர் இருக்கிறதுனால ஸோ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ 0 பவருக்கு வந்து டேரெக்டாக வி கேன் சஜஸ்ட் த ப்ளூ பிளாக் லென்சஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. வந்து இதுதான் நம்ம ப்ளூ லைட் சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபோன், சிஸ்டம், கேட்ஜெட்ஸ் எல்லாத்துலேருந்து வர நம்ம ஹார்ம்ஃபுல் யூவி ரே. ஓகே. ஓகேங்களா? திஸ் இஸ் த நார்மல் லென்சஸ் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு நார்மல் லென்சஸ் அப்படியே வருது கீழே. ஆமாம், உங்களுக்கு 100% அப்படியே பாஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ப்ளூ பிளாக். ஸோ இதில் வந்து 98% ஆஃப் த ப்ளூ ரே வந்து எலிமினேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்ணாடி நல்லா இருக்கா? நான் எடுத்திருக்கேன். வந்ததுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 349. இதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் கோட் சன்கிளாஸ். எஸ், நான் எடுத்திருக்கேன். கடைக்குலாம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வைப் கிடச்சிது எனக்கு. வந்தோடனே கண்ணாடிலாம் நிறையா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வைப் வந்து. இதுக்கு முன்னாடி வந்து மிரர்ஸ் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இங்கே வந்தோடனே வந்து எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி, இந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை தூக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த கடையில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வித்தின் 4 to 5 டேஸில் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரக்ட் வாக்கின் வந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஃப்ரேம்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு, அதில் எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஃபாலோ மீ ஷோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீராஜ் சைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.